மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை குறித்த ஆலோசனை கூட்டம் திராவிடர் கழக தலைவர் வீரமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு எதிர்ப்பு என்பதை பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களாகிய உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மத்திய மாநில அரசுகள் இதை தெளிவாக உணர்ந்து இந்த சுவரெழுத்தை படிக்க தவறக்கூடாது. கிளர்ச்சிகளுக்கு வேலை இல்லாமல் வாதாடுகின்ற நிலையிலேயே போராட்டத்திற்கு இடமில்லாமல் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும். இந்த கல்வித் திட்டம் சிறுபான்மையினர் மட்டும் பாதிக்கப்படக்கூடிய கல்வித் திட்டமாக இல்லை. பெரும்பான்மையாரோ இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாய அனைத்து மக்களும், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிப்பது கூட கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோ எஜுகேஷன் சொல்வதை கூட தவிர்க்க வேண்டும் சொல்லி பெண்களுடைய உரிமைகளையும் கூட பறிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆகவே எவ்வகையில் இந்த திட்டம் ஏற்கக்கூடிய திட்டம் அல்ல. இந்த புதிய கல்வி கொள்கையில 5ஆம் வகுப்பு வரை தான் இந்த தேர்ச்சியானது உறுதி செய்யப்பட்டிருக்கா, அதுக்கு மேல தேர்ச்சியே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கா? எந்தெந்த வகையில இந்த புதிய கல்விக் கொள்கை சமுதாயத்துக்கு எதிராக? சுருக்கமா சொன்னா அதை விட ரொம்ப ஆபத்து என்னன்னா, இது ஒரு நவீன புதிய வடிவத்தில் வரக்கூடிய பழைய குலதர்ம கல்வி திட்டம். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். தேர்வு இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் முதல்ல. அதோட குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவி பண்ணணும் வீட்டுக்கு போயின்னு சொல்லி குழந்தை தொழிலாளர் சட்டத்தையே கூட திருத்தி இருக்காங்க. அதை ஐநா சபையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நல பாதுகாப்பு யூனிசெஃபை எதிர்த்து கூட பதில் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த குலக்கல்வி திட்டம் குழந்தைகளுடைய படிப்பை நாசமாக்கி மறுபடியும் இரண்டாந்தர மக்களாக அவர்கள் ஆக்குவதற்கும், சமஸ்கிருதத்தை பொதுமொழியாக ஆக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் அவர்கள் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் கல்வி என்பதும் தடுக்கப்படுகிறது. பன்முகம் தன்மை கொண்ட பல கலாச்சாரங்களை கொண்ட நாட்டில், இந்திய திருநாட்டில் என் மதம், என் மொழி, என் கொள்கை மட்டுமே ஆள வேண்டும் என்பதையே அடிநீரோட்டமாக கொண்ட ஒரு கல்வித் திட்டமாக இந்த கல்வித் திட்டம் இருக்கிறது. இந்த கல்வித் திட்டத்தை அமைத்தவர்கள் முதல்ல எழுதுவதற்கு இந்த குழுவை அமைத்தார்கள் என்று சொன்னால், அந்த குழுவில் 5 பேர் உள்ளார்கள் என்றால் ஒரே ஒருவரை தவிர கல்வித்துறையில மேலாண்மை பெற்றவர்கள் யாரும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமா, அதுவும் RSS காரர் தான். அவர் தான் அந்த மேலாண்மை பெற்றவரும் RSS காரர் தான். இப்ப பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கே மத்திய அரசு தகுதிப்படி மத்திய பல்கலைக்கழகங்கள்ல RSS கார்டு ஹோல்டரா இருந்தாலும் அவர்களுக்கு தகுதியை என்று வெளிப்படையாவே சொல்லுகிறார்கள். மற்றது ஒன்றும். ஆகவே கல்வியை காவிமயமாக்குவது என்பதற்கு இது ஒரு திட்டம். காவிமயமாக்குவது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியை காலிமயமாக்குவது, காலியாக்குவது தான் ரொம்ப மிக முக்கியமாக. வேற ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே படிக்காதவர்களா எல்லாம் இருக்கலாம். ஏன்னா அப்பா கிராமத்துல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருன்னா பையன் போய் நீங்களும் கொஞ்சம் ஒரு கோல் எடுத்துக்கிட்டு எப்படி இருக்குது புல்லெல்லாம் முடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான உதவி சொல்லலாம்னு சொல்றது இருக்க. இது நான் சொல்றது ரொம்ப குரூடா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதனுடைய தத்துவம் தோலை உரிச்சு பார்த்தா, ஒப்பனைகளை நீக்கி பார்த்தா இதுதான் உண்மை.